ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான்ஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் புதுசாக வாங்குகிற கேஸ்டைன் கடாய் அண்ட் தோசைக்கல்லை வந்து எப்படி நம்ம சீசனிங் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேஸ்டைன் குக்கரை பொறுத்த வரைக்கும் புது பாத்திரத்தில் உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த இரும்பு துகள்கள் வந்து நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டஸ்ட்டு செட்டிலாக இருக்கும். வாங்கிட்டு வந்ததும் நீங்கள் வந்து நல்லா அதை வாஷ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். நீங்கள் வீட்டில் ரெகுலராக என்ன டிஷ்வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிக்விடை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணிங்கன்னா புது ஸ்க்ரப் வந்து கொஞ்சம் நல்லா சொர சொரன்னு இருக்கும். இல்லைன்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து தேய்ச்சி கழுவணும். நீங்கள் தேய்க்கும் போதே தெரியும், அந்த ரஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற அந்த சோப்பு நுரை பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வரும். நீங்கள் டைரக்ட் அவுட்லெட், அதாவது லோக்கல் ஸ்டோரில் நீங்கள் போய் அந்த பாத்திரங்களெல்லாம் பார்த்தாலே தெரியும். துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அவங்களே வந்து எண்ணெய் தடவி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எண்ணெய் தடவி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்டு வந்து அந்த பாத்திரத்தில் செட்டில் ஆகும். அதனால் 1க்கு 2 தடவை நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீசனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன் அண்ட் அவுட் ஃபுல்லாகவே வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கேஸ்ட் அயனை பொறுத்த வரைக்குமே வந்து இரும்பை உருக்கி உங்களுக்கு வந்து மோல்டில் ஊற்றிடுவாங்க இல்லையா, அதனால் இன் அண்ட் அவுட் எல்லாமே ஒரே மெட்டீரியல் தான். ஸோ ஒரு இடத்துல நமக்கு துருப்பிடிச்சாலுமே அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் இன்சைடில் நீங்கள் வந்து, அதாவது இன்னர் சர்ஃபேஸில் நீங்கள் எந்த அளவுக்கு கேர் கொடுக்குறீங்களோ அதே கேரை நீங்கள் அவுட்டர் சர்ஃபேஸ்லேயும் கொடுக்கணும். ஸோ வந்துட்டு ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஈரத்தை தொடச்சி எடுத்துடணும். ஏன்னா நீங்கள் வந்து ஈரத்தோடு அப்படியே எடுத்து ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா கேஸ்ட் அயர்ன் கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். உங்களுக்கு ஹீட் ஆகி அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஈரம் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேஸ் வந்து அதிகமாக செலவாகும். அதனால் கேஸ்ட் அயர்ன் பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாஷ் பண்ணவுடனே கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஈரத்தை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயர்னில் இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்சு ஈரமும் உங்களுக்கு வந்து காஞ்சிரும். ஸோ அந்த ஈரம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி நீங்கள் வந்து வதக்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெங்காயம் கம்ப்ளீட்டாக டார்க் ப்ரௌன் ஆகி வரும். இப்போ வந்து ப்ரீ சீசன்டு கடாய் அப்படின்னா வந்து அந்த மாதிரி வராது. இதுவே பார்த்தீங்கன்னா சீசனிங் பண்ணாத கடாய் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த கடாயில் ஒட்டி இருக்கிற எல்லா அந்த அயன் பார்ட்டிகல்ஸ், டஸ்ட்டு, இது எல்லாமே வந்து இந்த வெங்காயத்தோடவே சேர்ந்து வந்துடும். இந்த வெங்காயத்தோட சாறு பார்த்திங்கன்னா கடாயில் எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி தான் நீங்கள் வந்து வதக்கி எடுக்கணும். ஸோ வதக்கிட்டு இந்த கடாயை அப்படியே நீங்கள் ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை எடுத்து அப்படியே நீங்கள் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தடவையில் சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 2-3 தடவை வந்து நீங்கள் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த கடாயை வாங்கி 3 தடவை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி வந்து வதக்கி எடுத்தேன். 3rd டைம் தான் வந்து அந்த கருப்பு கருப்பாக வராமல் நார்மலாக வந்து வெங்காயம் வதங்கி ப்ரௌன் ஆகி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இதை ஃபுல்லாகவே ஒரு தடவை வாஷ் பண்ணி திரும்பவும் வந்து நல்லா வந்து அந்த ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணி அந்த கொஞ்சம் இருக்கிற மிச்ச ஈரத்தையும் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நீங்கள் வந்து இன்சைடில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் வச்சு அந்த எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ கேஸ்ட் அயனை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக இன் அண்ட் அவுட் எல்லா பக்கமுமே இந்த ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி அந்த எண்ணெயை வந்து ஸ்மோக் ஆக விடணும். இதுதான் வந்து வீட்டில் நம்ம பண்ணுற சிம்பிளான ஒரு சீசனிங் மெத்தட். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும், அந்த எண்ணெய் வந்துட்டு அந்த கடாயில் ஒரு லேயர் மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து அப்ளை ஆகிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து ஸ்மோக் ஆக விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் அந்த ஹீட்டு கம்மியானதுக்கப்புறம் கடாய் கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற ஆயிலை கம்ப்ளீட்டாக நீங்கள் தொடச்சி எடுத்துடணும். ஏன்னா இந்த ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு விதமாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். நீங்கள் வந்து இந்த பாத்திரத்தை இப்படியே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிடுவீங்க. இது ஃபுல்லாக கூலானதுக்கப்புறம் என்ன ஆகும்னா எந்த அளவுக்கு ஆயில் அதிகமாக வந்து கடாயில் இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதில் செட்டில் ஆகும். அது மட்டும் இல்லாமல்
அந்த இரும்போட இந்த ஆயில் வந்து ரியாக்ட் ஆகி உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த குக்கரில் சமைக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் வெரி தின் லேயர் ஆஃப் ஆயில் தான் இதில் இருக்கணும். மிச்சம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துடணும். ஸோ அந்த ஸ்மோக்காக விட்டோம் இல்லையா எண்ணெய், அதுவே இது மேலே ஒரு அழகான லேயரமாக உங்களுக்கு செட்டில் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த பாத்திரத்தை கூல் டவுன் ஆக விட்டுட்டு நீங்கள் இதை இப்படியே எடுத்து ஈரம் படாத இடத்துல ஸ்டோர் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தோசை தவாவை எப்படி சீசன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தோசை தவாவும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோடனே நல்லா எல்லா பக்கமும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்கிற ஈரத்தை வந்து டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடணும். ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடாய் மாதிரியே பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி அதில் போட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு தோசைக்கல்லில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்கள் வந்து வதக்கி எடுக்கணும். ஸோ தோசைக்கல்லை பொறுத்த வரைக்கும் பெருசாக மெயின்டெனன்ஸ்னு எதுவும் தேவையில்லை. ஏன்னா வந்து தோசைக்கல்லை நம்ம வந்து எல்லா டைமும் வாஷ் பண்ண மாட்டோம். எப்போயாவது ஒரு தடவை தான் வாஷ் பண்ணுவோம். அதனால் பெருசாக உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வந்து தோசைக்கல்லில் கிடையாது. ஸோ தோசை செய்கிறதுனால நமக்கு ஆயில் எப்போவுமே கல்லில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா இதுலேயும் வந்து கடாய் மாதிரியே 2-3 தடவை நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கழுவணுங்கிறது கிடையாது. ஒரு நல்ல க்ளீனான டவல் வச்சு அந்த ஆயில் எல்லாத்தையும் வந்து தொடச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் இதில் தோசை ஊற்றலாம். ரொம்பவே நல்லா வரும். ஸோ கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு கடாயை விடவுமே வந்து தோசைக்கல் மெயின்டெனன்ஸ் அண்ட் சீசனிங் ரொம்ப ரொம்ப வந்து ஈஸி. ஸோ நடுவில் உங்களுக்கு எப்போயாவது தோசை வரல அப்படின்னாலும் இதே மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நல்லாவே தோசை வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கேஸ்ட் அயர்ன் குக்கரை பற்றின ஒரு கம்ப்ளீட் கைடு வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துன்னா சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.